ஓலா ஸ்கூட்டர் வாங்கிட்டு எத்தனை பேர் வாயிலையும் வயித்துலயும் அடிச்சுக்கிறாங்கன்றது வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். இது பாவிஷ் அகர்வாலுக்கும் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. ஸோ டைம் வந்துச்சுன்னா கடைய சாத்திட்டு இன்னொரு கடை ஓப்பன் பண்ணிடலான்னு ஒரு பேக்கப் பிளான் வச்சிருக்காரு. ஸோ அது என்ன பேக்கப் பிளான்? ஓலா எலக்ட்ரிக் உண்மையாலுமே ஷட்டர் க்ளோஸ் பண்ண போறாங்களா? ஏத்தர், பஜாஜ், டிவிஎஸ் இந்த மாதிரியான எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ்லாம் இதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஓலா எலக்ட்ரிக்கோட சேல்ஸ் ஒவ்வொரு வருஷமும் 46% டவுன் ஆகுது. ஒவ்வொரு குவார்ட்டரும் 12% டவுன் ஆகுது. எந்த வருஷமும் இல்லாத மாதிரி இந்த வருஷம் தான் தீபாவளி டைம்ல மக்கள் கண்ணாப்பினா செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னொரு வீடியோல சொல்லியிருப்பேன். இதுல வாகனங்களும் அடக்கம். ஏத்தர், பஜாஜ், டிவிஎஸ் இவங்கெல்லாம் அந்த டைம்ல 25,000 30,000 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல் பண்ணியிருக்காங்க. இருந்துமே ஓலாவால சேல் பண்ண முடியல. 13,000 ஸ்கூட்டர் தான் சேல் ஆயிருக்கு. இது அவங்களோட ஆவரேஜ் தான். மார்க்கெட் கேப்பும் படுத்த படுக்கையா இருக்கு. மார்க்கெட் கேப் இன் த சென்ஸ் ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் மல்டிப்ளைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ். இது மட்டும் இல்ல, இந்தியால எலக்ட்ரிக் டூ வீலரோட சேல்ஸே ஒரு மாதிரி ஸ்டாக்னெண்டா தான் இருக்கு. ஏத்தரோட கிராஃப் மட்டும் அப்வர்ட் ட்ரெண்ட்ல இருக்கும். ஜான்ல 13,000 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. அக்டோபர்ல 22,000 யூனிட். இது காரணம் ஓலாவோட சேல்ஸ் டவுன் ஆகுது இல்லையா, அந்த சேல்ஸ்லாம் ஏத்தருக்கு போகுது. ஓலாவால இதை ஹேண்டில் பண்ண முடியல. ஹேண்டில் பண்ண முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க? காஸ்ட் கட் பண்ணுவாங்க. நிறைய ஷோரூம் சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இபிஎஃப்ஓ ரெக்கார்ட் படி மார்ச்ல 3,610 எம்ப்ளாயிஸ், ஆகஸ்ட்ல 3,330 எம்ப்ளாயிஸ் தான். 6 மாசம் கேப்ல கிட்டத்தட்ட 300 பேர் வேலை விட்டு போயிருக்காங்க, இல்லைன்னா வேலை விட்டு போக வச்சிருக்காங்க. ஓலாவோட சர்வீஸ் ஹெட் ராஜேந்திர பத் ஜாயின் பண்ணி 10 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள பேப்பர் போட்டார் போல இருக்கு. லிங்க்டின்ல அவரோட பொசிஷனுக்கு ஹைரிங் போட்டிருக்காங்க. ஸோ நத்திங் இஸ் கோயிங் இன் ரைட் டைரக்ஷன்ன்றது பாவிஷ்கே தெரியுது போல இருக்கு. ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ல வர லாஸை ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல வர ப்ராஃபிட் மூலமா நெகேட் பண்றாங்கன்னு. அதே தான் பாவிஷும் யோசிக்கிறார். ஓலா சக்தின்னு ஒரு புது வெஞ்சர் ஆரம்பிக்க போறாங்க. அவங்க ஆல்ரெடி வச்சிருக்க பேட்டரி டெக்னாலஜியை நம்ம வீடுகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுன்றதான் பிளான். எஸ்பெஷலி வீடுகளில் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ற ட்ரெண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. இதுல ப்ராப்ளம் என்னன்னா, சோலார் பேனல்ஸ் ஜென்ரேட் பண்ற எக்ஸசிவ் பவரை பவர் கிரிட்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. சோலார் பவர் இல்லாத டைம் பேசிக்கலி நைட் டைம் பவர் கிரிட்ஸ்ல இருந்து பவர் எடுத்துப்பாங்க. இதுக்கு ஒரே சொல்யூஷன் ஹை கெப்பாசிட்டி பேட்டரி. இது மேல தான் ஓலா கண்ணு வச்சிருக்காங்க. 100% பவர் கிரிட் டிபெண்டன்சில இருக்கவங்களும் அடிக்கடி பவர் கட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கான சொல்யூஷனும் பேட்டரி தான். ஸோ பேசிக்கலி ஆட்டோமோட்டிவ் பிசினஸ்ல இருந்து வர லாஸை நான் ஆட்டோமோட்டிவ் பிசினஸ்ல இருந்து வர ப்ராஃபிட் மூலமா நெகேட் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு லெட் மீ நோ யுவர் தாட்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன்.